வலுப்பெற்று வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் எந்த பகுதிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும்? வெளியான அவசர அறிவிப்பு. பொங்கல் தினத்தில் யாழ்ப்பாணம் வரும் ஜனாதிபதி 25,000 புதிய வீடுகளை அமைக்க நடவடிக்கை. வெளியான அதிரடி அறிவிப்பு. 1000 இளைஞர்களை போராட்டத்துக்கு அனுப்பியிருக்கலாமே, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்து கொந்தளித்த அர்ச்சுனா. வெளியே வந்தார் டக்ளஸ் தேவானந்தா, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. உணவக உரிமையாளரின் உயிரை பறித்த துப்பாக்கி, மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற இருவர். செவ்வந்தி உருவத்தில் சிறைக்குள் இருப்பது யார்? போலீசாருக்கு வந்த திடீர் சந்தேகம், கடும் சோதனைக்கு உட்படுத்த திட்டம், நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. கொழும்பில் அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்பட்ட மசாஜ் நிலையங்கள், 2 தாய்லாந்து பெண்கள் உட்பட 8 பேர் கைது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை நேரத்தில் திருகோணமலை யாழ்ப்பாணம் இடையேயான கடற்கரை பகுதிகளை கடந்து செல்லும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையின்படி வடமாகாணத்தின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டரை மீறும் கனமழை பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து மேலும் விளக்கமளித்த வளிமண்டலவியல் திணைக்களம் குறித்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று பிற்பகல் 1 மணியளவில் மட்டக்களப்பில் இருந்து கிழக்கு திசையில் சுமார் 160 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டின் வடக்கு பகுதிகளில் அதிக மேகமூட்டமும் காணப்படுவதுடன் வடமாகாணம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இடையிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். அதேவேளை வடமேல், மத்திய, ஊவா மாகாணங்கள் மற்றும் புலனறுவை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட மற்றும் வடமத்திய மாகாணங்கள், திருகோணமலை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் சில நேரங்களில் இந்த காற்றின் வேகம் 70 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேல், மத்திய, ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் சாத்தியம் காணப்படுகிறது. இதன் காரணமாக இடியுடன் கூடிய மழை, திடீர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்த்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 20,000 முதல் 25,000 வீடுகளை புதிதாக நிர்மாணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று முற்பகல் கல்நேவ, கந்துன்கம மற்றும் அலுபெத்த பகுதிகளில் புயலால் முற்றாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் அமைக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து வீடு ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய கணக்கீடுகளின்படி சுமார் 6,000 வீடுகள் முழுமையாக அழிந்துள்ளதுடன் மேலும் 17,000 முதல் 18,000 வீடுகள் வரை பகுதியளவில் சேதமடைந்ததோ அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டியுள்ளதாக அவர் விளக்கினார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கூடுதலாக 31,000 வீடுகளை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் எமக்கொரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற வறிய மக்களுக்காக 10,000 வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னரும் முகாம்களில் வாழ்ந்து வரும் மக்களுக்காக 2,500 வீடுகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும் கூறினார். இதனுடன் தோட்டப்புற மக்களுக்காக இந்திய அரசின் உதவியுடன் வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை குருநாகல் மாவட்டத்தில் இடம்பெற்ற புதிய வீடுகள் நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசாங்கம் முழுமையான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்தார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்பிருந்ததை விட மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அதற்கான செயற்பாடுகள் தற்போது நடைமுறையில் இருப்பதாகவும் அந்த மக்களை நீண்ட காலம் காத்திருக்க சொல்ல போவதில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். டித்வா புயலால் வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய
புதிய வீடுகள் அமைக்கும் பணிகள் மற்றும் நிவாரணம் வழங்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் கொபேகன விதிகுலிய பகுதியில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இதற்கிடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எதிர்வரும் 15ஆம் திகதி தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விஜயத்தின் போது காணி விடுவிப்பு, வீதி திறப்பு மற்றும் தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பான பிரச்சினைகள் உள்ளிட்ட விடயங்களில் ஜனாதிபதி கவனம் செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ள தைப்பொங்கல் விழாவிலும் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழர் பாரம்பரிய திருவிழாவான தைப்பொங்கல் தினத்தில் இலங்கை ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணம் விஜயம் செய்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தமிழீழ போராட்டத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியதோடு நிறுத்தி கொண்டதாகவும் ஈழத் தமிழர்களுக்கான எந்த திடமான செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளார். தனது சமூக ஊடக பக்கத்தில் இடம்பெற்ற நேரடி உரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழர்களுக்காக உண்மையில் போராடி இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இலங்கைக்கு வந்து போராட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் தான் உங்கள் அரசியல் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்போம் என கூறினார். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்த காலத்திலும் அவர் வீரமரணம் அடைந்த பின்னரும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எந்த அர்த்தமுள்ள நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர் சாடினார். தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்காக நாங்கள் உங்களுக்கு துணையா? உங்கள் அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் நாட்டின் பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை இத்தகைய அரசியலின் பின்னால் இன்னும் சிலர் சென்று கொண்டிருப்பதாகவும், நிலத்தில் உலக்கையை வைத்து குத்தினால் அரசி வரும் என்று நினைப்பது போன்ற தவறான நம்பிக்கையே இது என அவர் உவமையுடன் விமர்சித்துள்ளார். கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கம்பகா நீதவான் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2009ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாதந்துர மதோஸ் தொடர்பான விசாரணைகளின் போது மீட்கப்பட்டமை இந்த வழக்கின் அடிப்படையாகும். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணை கடந்த மாதம் 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரு மகன்கள் உள்ளிட்ட 5 நபர்களை எதிர்வரும் ஜனவரி 29ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வத்தளை நீதவான் நீதிமன்றில் நேற்று சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக ஜோன்சன் பெர்னாண்டோ பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தொடர்ச்சியாக பதிவாகி வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் தொடர்ச்சியாக நேற்றிரவு தெஹிவளை பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காவல்துறையின் தகவலின்படி தெஹிவளை மெரின் டிரைவ் பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு உணவகத்தின் உரிமையாளரை இலக்காக கொண்டு இனந்தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் கடுமையாக காயமடைந்த குறித்த உணவக உரிமையாளர் உடனடியாக கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் கண்ட சாட்சிகளின் கூற்றுப்படி உந்துருளியில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற தெஹிவளை காவல்துறையினர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழு உறுப்பினரான கனேமுள்ள சஞ்சீவ் கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவராக கருதப்படும் இசாரா செவ்வந்தியை அரச பகுப்பாய்வாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி முக அடையாள பரிசோதனை நடத்த அனுமதி வழங்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளனர். இந்த கோரிக்கை கொழும்பு தலைமையக நீதவான் அசங்கேய ஸ்போதரகம முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையின் போதே முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியின்
உருவத்திற்கு ஒத்தவர் என கூறப்படும் நந்தகுமார் தசி மற்றும் அவரை இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவியதாக சந்தேகிக்கப்படும் அஜித் குமார் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சமயத்தில் இந்த முக பரிசோதனை தொடர்பான அனுமதி கோரப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவினரால் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவரை ஒப்பீட்டு விசாரணைக்காக அரச பகுப்பாய்வாளர் அலுவலகத்தின் டிஜிட்டல் பிரிவிற்கு அனுப்ப உத்தரவு வேண்டும் என்றும் போலீசார் நீதிமன்றத்திடம் கேட்டுள்ளனர். இதனை பரிசீலித்த தலைமை நீதவான் சந்தேக நபர்கள் இன்னும் போலீசார் காவலில் விசாரணைக்கு உட்பட்டு வருவதால் இக்கட்டத்தில் உரிய உத்தரவை வழங்க முடியாது என தெரிவித்ததுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முறையாக முன்னிலைப்படுத்திய பின்னர் தேவையான கோரிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நீதிமன்றத்தில் ஆஜரான நந்தகுமார் தசி மற்றும் அஜித் குமார் ஆகியோரின் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் போதுமான ஆதாரங்களை போலீசார் சமர்ப்பிக்கவில்லை என வாதிட்டுள்ளனர். இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் குறித்த இரு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். கொழும்பை அண்டிய பொரஸ்கமுவா பகுதியில் இயங்கி வந்த ஒரு மசாஜ் நிலையம் மீது நேற்று காவல்துறையினர் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது சுற்றுலா விசாவை பயன்படுத்தி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த ஒழுக்கமற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 தாய்லாந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுடன் குறித்த நிலையத்தின் முகாமையாளரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான தாய்லாந்து பெண்கள் 28 மற்றும் 32 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி முதல் இவ்வருடம் மார்ச் 5ஆம் தேதி வரை வழங்கப்பட்ட சுற்றுலா விசாக்களின் அடிப்படையில் இலங்கையில் தங்கியிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த மசாஜ் நிலையத்தை நிர்வகித்து வந்த நபர் ராகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். பல்வேறு வசதியான தொழிலதிபர்கள் இந்த பெண்களின் சேவையை நாடியுள்ளதாகவும் ஒருவருக்கான சேவைக்காக 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்பட்டதாக விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளது. இதேவேளை பேலியகொடவில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் செயற்பட்டு வந்த சட்டவிரோத விபச்சார விடுதி ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்து 5 பெண்களை கைது செய்துள்ளனர். பேலியகொட போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் போது விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 4 பெண்களும் குறித்த மசாஜ் நிலையத்தை நடத்தி வந்த பெண் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளவத்தை, கிரிமெட்டியாவ, கொரணை, கடவத்தை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களின் வயது 25 முதல் 40 வரையிலானது எனவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகொட போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.